Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமையில் இறைவனுடைய அருளை பெற்று மகிழ வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. இன்றைய நாளினுடைய இறை வாக்குகள், நாம் நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக எத்தகைய எதிர்காற்று நமது வாழ்க்கையில் வீசினாலும், எத்தகைய அலைகள் நம்மை சூழ்ந்து நின்றாலும், எத்தகைய வித போராட்ட உணர்வுகள் நம்மை பாதித்தால் அவற்றின் மத்தியில் கடவுள் கரம் கொடுத்து நம்மை உயர்த்துவார், காப்பாற்றுவார், அவர் நமக்கு துணையாய் நிற்பார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் வாழ இந்த திருப்பலி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளில் இழந்து போயிருக்கிற, கடந்து போயிருக்கின்ற நமது நம்பிக்கைகளை புதுப்பித்து கொள்ள ஒருவர் மற்றவருக்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இன்றைய நாளில் மிகச்சிறப்பாக இராணுவத்தில் பணிபுரிகிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவும் வீரர்களுக்காகவும் இத்திருப்பலியில் சிறப்பாக நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
மன்றாடுவோமா. இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்று தந்தவார் உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை வேறான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேருங்கள். நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, 9-11 மற்றும் 13 வரை உண்டான இறை வார்த்தைகள். அந்நாட்களில் எலியா ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 85. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அவரது மீட்பு அண்மையில் உள்ளது. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தேழும். விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். நல்லதே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். இரண்டாம் வாசகம். ரோமியருக்கு எழுதிய திருநூலிலிருந்து அதிகாரம் 9, இறை திருமுத்துக்கள் 1-5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனசான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு
மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தான் இஸ்ரேல் மக்கள். அவர்களிடையே கடவுள் தன் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தன் மாட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுவதற்கு உரியவர். ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 14 இறை வார்த்தைகள் 22 தொடங்கி 33 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகு அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகளைக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை சந்திப்பு நிகழட்டுமே. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய பொதுக்காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமையில் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் இந்த திருப்பள்ளியின் வழியாக பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்குமே இன்றைய நாளில் இறைவன் கொடுக்கிற முழுமையான நிறைவான அருள் ஆசிர் என்பது என்னவென்றால், நாம் எல்லோருமே இறைவனை சந்திக்கிற பொழுது நம்மிடம் இருக்கின்ற காரியங்கள் எல்லாம் மறைந்து போகும், இறைவனுடைய அருளும் ஆசீரும் நிரம்ப தங்கும் என்பதை மிக தெளிவாக இன்றைய நாள் இறை வாக்குகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இன்று நாம் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கின்றோம்,
எத்தனையோ மனிதர்களுடைய சந்திப்பெல்லாம் நமது வாழ்க்கையில் எல்லையற்ற மாற்றங்களை கொண்டு வருகிறது, நமது வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது என்பெல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் இறை சந்திப்பு என்ற ஒன்று நமது வாழ்விலே நாம் எதிர்பார்க்கிறதை விட மேன்மை மிக்க ஒன்றாக, ஆசீர்வாதமான ஒன்றாக, நாம் விரும்புவதற்கு ஏற்றது அல்லாமல் நாம் விரும்புவதை காட்டிலும் உயர்ந்த ஒன்றை கடவுள் கொடுப்பார் என்பதைத்தான் இன்றைய இறைவாக்கின் பின்னணியில நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சந்திப்பு என்பது நீங்காத நிலைத்த இடம் பிடிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த சந்திப்பு பல்வேறு நேரங்களிலே கசப்பாக சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இனிப்பாக இருக்கும், சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சிலருக்கு இகழ்ச்சியாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு சந்திப்பின் வழியிலே நாம் பல்வேறு பாடங்களை இந்த உலகிலே கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆக இந்த சந்திப்புகள் எல்லாம் வரையறைக்கு உட்பட்டது, இந்த சந்திப்புகள் எல்லாம் ஒரு எல்லைக்குள் உட்பட்டது, அல்லது இந்த சந்திப்புகள் எல்லாம் மனிதன் எதை நோக்கி பயணிக்கிறானோ அல்லது மனிதன் எதை விரும்புகிறானோ அந்த ஒரு சுற்று வட்டத்துக்குள் வருகின்ற சந்திப்புகளாக இருக்குமே ஒழிய அது இறை சந்திப்பாக என்றுமே இருக்க முடியாது என்பதை இன்றைய நற்செய்தி தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி என்றால் இறை சந்திப்பு என்றால் என்ன, அல்லது இறைவனுடைய சந்திப்பு நிகழ்ந்தது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நிகழும் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கின்றது இன்றைய ஞாயிறு கொண்டாட்டம். பிரியமானவர்களே, ஒரு முறை நானும் என்னுடைய தந்தையும் ஒரு இடத்திற்கு சென்றுவிட்டு எங்களுடைய வாகனத்திலே வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது பெரும் மழை ஒன்று பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழையிலே நாங்கள் வந்த வாகனத்தினுடைய அந்த செயல்திறன் என்பது தடுத்து நிறுத்தப்படுகிறது. அந்த இன்ஜின் என்று சொல்லப்படுகிற வாகனத்தினுடைய பாகமானது சற்று நேரத்தில் நின்று விடுகிறது. எங்கள் வாகனத்தை நாங்கள் எடுக்க முடியவில்லை, சுற்றிலும் யாரும் இல்லை, இருட்டாக அந்த பகுதி இருக்கிறது. எனவே நான் சொன்னேன், இதுவரை காப்பாற்றிய கடவுள் இனியும் காப்பாற்றுவார் என்று சொன்னேன். ஏனென்றால் அவ்வளவு இடி மின்னல் மழையோடு அந்த வாகனம் வராத சூழலில் அந்த சாலையானது இருந்தது. அக்கம் பக்கம் சிந்திக்கிற பொழுது யாருமே அங்கே இல்லை. இந்த நேரத்தில் என்ன செய்ய போகிறோம், வாகனத்தை தள்ளி கொண்டு வரலாம் என்று சொன்னால் வெகு தொலைவாக மாறிவிடும் என்று பல்வேறு யோசனைக்குள் நாங்கள் இருந்த பொழுது நான் தந்தையிடத்தில் சொன்னேன், கவலைப்படாதீர்கள், கடவுள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் அவர் உதவி செய்வார். யாராவது ஒருவர் நம்மை வந்து சந்திப்பார், நமது வாகனத்துக்கு ஏற்றவாறு அந்த உதிரி பாகங்களுக்கான வேலைப்பாடை அவர் செய்வார். அப்போது நாம் மீண்டுமாக இல்லத்திற்கு சென்று விடுவோம் என்று சொன்னேன். அன்புக்குரியவர்களே, ஒரு 10 நிமிடம் கூட இல்லை, ஒரு மனிதர் வந்தார். அவர் எங்கிருந்து வந்தார் என்பது தெரியாது. அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். நான் ஒரு வாகனத்தை சரி செய்கிற மெக்கானிக் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டு எங்களுடைய வாகனத்தை அவர் சீர்படுத்துகின்றார். அவர் ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கொண்டார். நாங்கள் அருகில் இருக்கிற அந்த பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். 15 நிமிடத்துக்குள் அந்த வாகனத்தை அவர் என்ன செய்து விடுகிறார், சரி செய்து விடுகிறார். நாங்கள் நிம்மதியாக எங்களுடைய இல்லத்திற்கு வந்து சேர்ந்தோம். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், கடவுளை நம்புகிற பிள்ளைகளுக்கு அல்லது கடவுள் துணை செய்வார் என்று ஒவ்வொரு நாளும் சிந்திக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கடவுள் சந்திக்காமல் இருப்பதில்லை என்பதை அன்றைய நாளில் உணர்ந்தேன். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோருமே அச்சத்தோடு இருக்கிறோம், பயத்தோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், துன்பத்துயரங்களோடு இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது என்று சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சிந்தனைகள் எல்லாம் இவ்வுலகில் நாம் சந்திக்கின்ற காரியங்கள். ஆனால் நாம் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக சந்திப்புகள் எல்லாம் எனக்கு துயரத்தை கொடுக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற சந்திப்புகள் எல்லாம் என்னை தரைமட்டம் தாழ்த்தலாம், இந்த உலகத்தில் இருக்கிற சந்திப்புகள் எல்லாம் நான் என் வாழ்விலே வெற்றி பெற முடியாத அளவு அந்த வாழ்வை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இறை சந்திப்பு என்ற ஒன்று இருக்கிற பொழுது, இறைவன் நம்மிலே வருகிற பொழுது, இறைவன் நம் வாழ்வில் குறுக்கிடுகிற பொழுது அது நிச்சயம் ஆசீர்வாதம் நிறைந்த சந்திப்பாக, அருள் நிறைந்த சந்திப்பாக, நம்பிக்கை நிறைந்த சந்திப்பாக, நலமளிக்கும் சந்திப்பாக, உடன் இருக்கும் சந்திப்பாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து இன்றைய நாளில் வாழ்ந்து விடக்கூடாது என்பதை தான் முதல் வாசகமும் 2ஆம் வாசகம் மிக தெளிவாக கொடுக்கிறது. அதற்கு முன்னதாக அன்புக்குரியவர்களை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் என்று. விடுதலை பயண புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையில நாம் பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் வழிநடத்தி வருகிற பொழுது அந்த மக்களுடைய மேன்மை மிகுந்த அந்த வாழ்வினை அவர் கொடுக்கின்றார். கானான் நாட்டிலே பாலும் தேனும் பொழிகிற அந்த நாட்டிலே அவர்கள் தன்னை சந்திக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். பாருங்கள், 14வது இறை வார்த்தை 3வது பிரிவில் இவ்வாறு சொல்லுகிறது, கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே,
என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்று சொல்லப்படுகிறது. இதன் அர்த்தம் என்ன? கடவுள் நம்மை சந்திக்கிறார். இருக்கின்றவராக இருக்கின்றவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். நீங்கள் இவ்வளவு தூரம் பார்வோனின் அடிமைத்தனத்தை சந்தித்தீர்கள். பார்வோன் மன்னனுடைய அந்த அடிமைத்தனத்தினுடைய நுகத்தை சந்தித்தீர்கள். இதுவரை அந்த பார்வோன் மன்னனுடைய அந்த அடிமை நுகத்தினுடைய சங்கிலிகளாக நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது அவையெல்லாம் உடைத்தெறியப்பட்டு கடவுள் உங்களை சந்திக்க வருகிறார். அவர் பெயரால் நான் வந்திருக்கிறேன் என்று சொல் என்பதுதான் அன்று மோசேக்கு இறைவன் கொடுத்த அருமையான சிந்தனையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, கடவுள் நிறைய வாக்குறுதிகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். அவை எல்லாமே இறை சந்திப்புகள் தான் என்னை பொறுத்தவரை. எப்படி புரிந்து கொள்வது? பாருங்கள், முதலாவதாக நம்முடைய விவிலியத்திலே சிந்திக்கிற பொழுது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 13ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். கடவுள் கொடுக்கிற முதல் வாக்குறுதி, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஐ வில் நெவர் லீவ் யூ என்பதுதான் கடவுள் கொடுத்த முதல் வாக்குறுதியாக இருக்கிறது. இரண்டாவதாக பாருங்கள், யோவான் எழுதிய நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரம் 27வது இறை வார்த்தையிலே, அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்பது இரண்டாவது வாக்குறுதி. இதைத்தான் ஆங்கிலத்தில் ஐ வில் கிவ் யூ பீஸ் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். மூன்றாவது வாக்குறுதியாக கடவுள் கொடுக்கிறார். எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தையிலே, நான் உன்னுடைய மன்றாட்டை கேட்பேன். நாம் அந்த எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது, என்னிடம் வா, மன்றாடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன் என்பதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய வாக்குறுதியாக இருக்கிறது. இதை ஆங்கிலத்தில் இவ்வாறாக சொல்கிறார்கள், ஐ வில் ஹியர் யுவர் ப்ரேயர். கடவுள் எப்பொழுதுமே நமது மன்றாட்டை கேட்கிறார் என்பதுதான் அந்த மூன்றாவது வாக்குறுதி. நான்காவதாக பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, யோவானுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 1ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற வாக்குறுதி என்னவென்றால், நான் உன்னை மன்னிப்பேன். நீ எவ்வளவு பாவங்கள் குற்றங்கள் குறைகள் செய்திருந்தாலும் உன்னை மன்னிக்கின்ற கடவுளாக நான் இருக்கிறேன் என்பது 4வது வாக்குறுதி. 5வது வாக்குறுதி என்னவென்றால், கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் 12ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் இறைவன் சொல்லுகிறார், நான் உனக்கு வலிமையை கொடுப்பேன், வல்லமையை கொடுப்பேன், ஆற்றலை கொடுப்பேன், சக்தியை கொடுப்பேன். அதை 5வது வாக்குறுதியாக இறைவன் நமது வாழ்விலே சந்திக்க வருகிறார். 6வது வாக்குறுதி என்னவென்றால், நீதிமொழிகள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5-6 இறைவார்த்தையின் அடிப்படையில் சிந்திக்கிற பொழுது இறைவன் சொல்லுகிறார், உனது பாதையில் உன்னை நான் வழி நடத்துவேன். இதுதான் அவர் கொடுக்கிற 6வது வாக்குறுதியாக இருக்கிறது. 7வதாக அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதுதான் ஆறுதல் கொடுப்பதுதான் ஆண்டவருடைய 7வது வாக்குறுதியாக இருக்கிறது. 8வது இறுதியான வாக்குறுதி என்னவென்றால், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 2-3 இறை வார்த்தைகளில் பார்க்கிறோம், நான் என்னிடம் உன்னை அழைத்து வர உன்னதமான ஒரு பாதையை உனக்காக உருவாக்குவேன் என்பதுதான் 8வது வாக்குறுதி. இவை எல்லாவற்றையும் பாருங்களே, அங்கே இறை சந்திப்பினுடைய தன்மை இருக்கிறது. அவர் கைவிடாத தன்மையாக இருக்கலாம், அமைதி கொடுப்பதாக இருக்கலாம், ஜெபத்தை கேட்பதாக இருக்கலாம், நமக்கு மன்னிப்பு அளிப்பதாக இருக்கலாம், நமக்கு வலிமை கொடுப்பதாக இருக்கலாம், நம்மை வழி நடத்துவதாக இருக்கலாம், நமக்கு ஆறுதல் கொடுப்பதாக இருக்கலாம், அவர் வழியில் நம்மை வழி நடத்தி அவர் பாதையில் நம்மை கூட்டி செல்வதாக இருக்கலாம். இவை எல்லாமே இறை சந்திப்பினுடைய அடையாளங்கள் என்று சொன்னால், இன்றைய முதல் வாசகத்தை மிக ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். எலியா இறைவாக்கினர் ஈசபேல் அரசியினுடைய அந்த கொடுங்கோல் தன்மையை பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார், குகைக்கு ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். எனவே அந்த நேரத்தில் கடவுள் அவருக்கு என்ன செய்கிறார்? தன் சந்திப்பை கொடுக்கின்றார். அதுதான் இறை சந்திப்பு. ஈசபேல் அரசியினுடைய அந்த சந்திப்பு பயத்தை கொடுத்தது, அவள் கொலை செய்து விடுவாள் என்ற எண்ணத்தை கொடுத்தது, என்னை அழித்து விட போகிறார்கள், என்னை ஒன்றுமில்லாமல் மாற்றப் போகிறார்கள் என்ற இவ்வுலக சந்திப்புகளை எல்லாம் கொடுத்த எலியாவினுடைய வாழ்வுக்கு முன்பாக கடவுள் தன் இறை சந்திப்பை கொடுக்கிறார். அப்பொழுது பிரியமானவர்களே, இறை சந்திப்பு என்றால் பெரும் சத்தமோ
கூச்சலோ பெருங்காற்றோ நிலநடுக்கமோ அல்லது பெரிய இரைச்சல் சத்தமோ அவையெல்லாம் இல்லாமல் இன்று எலியாவுக்கு கடவுள் கொடுக்கிற அருமையான இறை சந்திப்பு மெல்லிய காற்றிலே கடவுளின் இறை பிரசன்னத்தை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். பல நேரங்களில் நாம் சத்தமிட்டு ஜெபிக்கிறோம், சத்தமிட்டு புகழுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், இவையெல்லாம் தேவைதான். ஆனால் அதே நேரத்தில் இந்த இறை சந்திப்பினுடைய இன்னொரு அடையாளம் என்னவென்றால் அமைதியில் அமர்ந்து ஆண்டவரை தேடுவது. அமைதியாக அமர்ந்து கடவுளிடத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சு வார்த்தை தான் இறை சந்திப்பாக இருக்கிறது. 2ஆம் வாசகத்துக்கு வாங்களே. புனித பவுலடியாரும் அதைத்தான் செய்கிறார். நான் வேதனை உறுகிறேன், நான் மன கஷ்டத்தில் இருக்கிறேன், மன வருத்தத்தோடு இருக்கிறேன், என் வாழ்வு இப்படியாய் அமையும் என்று ஒருபோதும் நான் கனவு காணவில்லை என்று சொல்லுகின்ற பவுலடியார் கடைசியாக எப்படி சொல்லுகிறார்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னை காப்பாற்றுவார், அவருடைய முழுமையான அந்த வல்லமையினுடைய அடையாளம் என்னுள் தென்படும் என்று சொல்லி புனித பவுலடியாரை போல நாம் ஒவ்வொருவரும் இறை சந்திப்புக்கு நம்மை கையளிக்க வேண்டும். தமஸ்கு போகிற வழியில தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறார் பவுலடியார். சவுலாக இருந்த பவுலானவர் அன்றைய நாளிலே இயேசுவால் தடுத்து ஆட்கொள்ளப்படுகிற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அவர் கீழே விழுகிறார், கண் பார்வை இல்லாமல் போகிறார். அனனியா என்கிற அந்த மனிதனிடத்துல கடவுள் அவரை அனுப்பி வைக்கிறார். அப்பொழுதுதான் அவர் உணர்ந்து கொள்ளுகிறார், இதுவரை இறைவனை எதிர்த்த அவர், இதுவரை கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை கொன்ற அவர், தான் இறக்கிறேன், என் வாழ்வை இழக்கிறேன், நான் இறப்பதற்கும் துணிந்து விட்டேன், காரணம் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டேன் என்று அந்த இவ்வுலக சந்திப்பை அகற்றி இறை சந்திப்புக்குள் கடந்து செல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்று நாமும் பேதுருவை போல இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோமே. பேதுரு என்ன செய்கிறார்? ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். எல்லாரும் வயிறார உண்டார்கள். வயிறார உண்டது மட்டுமல்ல, அங்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது. எனவே இயேசு அந்த விடத்தை விட்டு நகர்ந்து போகிறார். என்னவென்றால் இயேசுவை அரசராக்க முயற்சிக்கிறார்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில் யோசிச்சு பார்த்தோம்னா, யாராவது ஒருத்தர் நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்க கூடவே நம்ம ஒட்டிக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் அந்த மக்கள் நினச்சாங்க. இயேசுவோட கூட இருந்தால் சாப்பாடு கிடச்சிரும், இயேசுவோட கூட இருந்தால் எல்லாரும் அமைச்சர்களாக அரசர்களாக மாறிவிடலாம் என்கிற அந்த எண்ணம் திருத்தூதர்களிடத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இயேசு எதற்காக வந்தேன் என்பதை தனிமையாக சென்று சிந்திக்க தொடங்கிவிட்டார். எனவேதான் அன்புக்குரியவர்களை, அக்கறைக்கு செல்லுங்கள் என்று அங்கே தன் திருத்தூதர்களை அனுப்பிய இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று அமைதியில் தன் தந்தையோடு உறவாடுகிறார். அதுதான் இறை சந்திப்பு. ஆக தன் தந்தையோடு உறவாடுகிற இயேசு தான் எதற்கு வந்தேன் என்பதை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை தேடுகிறார். அந்த நேரம்தான் பாருங்கள், பேதுரு மற்ற திருத்தூதர்கள் எல்லாம் படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். பெரும் காற்று அங்கே அடிக்கின்றது. இயேசு தன் திருத்தூதர்களை நோக்கி கடலிலே 3ஆம் காவல் வேளையில், நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு அதிகாலை 3 மணி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அன்று இயேசு என்ன செய்கிறார்? மெதுவாக கடல் மீது நடந்து கொண்டே போகிறார். அங்கே பார்க்கிற திருத்தூதர்கள் எல்லாம் ஒரு வகையிலே பேய் என்று நினைத்திருக்கலாம். அங்கே இயேசுவை கண்டுகொண்ட பின்பு பேதுரு என்ன சொல்லுகிறார்? இயேசுவே, நானும் தண்ணீரில் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். இயேசு வேற ஒன்றுமே சொல்லலைங்க. நீ வராத, அங்கே இரு, நீ நான் மூழ்கி போயிடுவ, உனக்கு என்ன மாதிரி நடக்கிறதுக்கு தெம்பெல்லாம் கிடையாது, என்ன மாதிரி நீலாம் நடக்க முடியாது அப்படிலாம் பேதுருவை பார்த்து இயேசு சொல்லவில்லை. நான் வருகிறேன் என்று கேட்ட உடனே வா என்றார். பிரியமானவர்களை, இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், படகு என்பது நம்முடைய வாழ்க்கை. நாம் வாழ்க்கையிலே அழகழைக்கப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இயேசுவை சந்திக்க, இயேசுவை நோக்கி நாம் வருகிறோம். அதுதான் திருப்பலி, அதுதான் நவநாள், அதுதான் நற்கருணை ஆசீர்வாதம், அதுதான் ஜெபமாலை, அதுதான் நான் செய்கிற ஜெபங்கள். இயேசுவை காண வருகிறோம், ஆனால் கடைசி வரை கண்டுகொள்ளுகிறோமா? இயேசுவை காண வருகிறோம், கடைசி வரை அவரை நாம் சந்திக்கின்றோமா? இல்லை. பேதுருவை போல கடலில் மூழ்கியது போல இவ்வுலக காரியங்கள், இவ்வுலக செயல்கள், இவ்வுலக சிந்தனைகள், இவ்வுலகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி என்று எல்லாவற்றினாலும் நாம் அங்கும் இங்குமாக அலைகழிக்கப்பட்டு மூழ்கி போகின்றோம்.
அங்குதான் இறை சந்திப்பு என்பது தேவைப்படுகிறது. எப்படி பேதுருவை கரம் பிடித்து கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூக்கி எடுத்தாரோ அதுபோல நாமும் இன்றைய நாளில் இயேசுவால் கரம் பிடித்து தூக்கி விடப்பட வேண்டும். அதைத்தான் ஏசாயா புத்தகத்திலே 41வது அதிகாரம் 10வது இறை வார்த்தைகளை பார்க்கிறோம். அஞ்சாதே திகையாதே, நான் என்று முன்னோடு இருக்கிறேன், என் நீதியின் வழக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் மிக தெளிவான வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே போல பிரியமானவர்களே, ஏசாயா புத்தகத்தில் 41ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை சொல்லுகிறது, இவற்றை செய்து முடித்தவர் யார்? தொடக்கத்திலிருந்தே தலைமுறைகளை அழைத்தவர் என்றோ? ஆண்டவராகிய நானே முதலானவர், முடிவானவற்றுடன் இருக்க போவதும் நானே. இப்போ பாருங்க, தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான், ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். ஆக எங்கு நீங்கள் சென்றாலும் கடவுள் தான் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்றால் நம்மை காப்பாற்றக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டும்தான். நம்மை பலப்படுத்தக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டும்தான். நம்முடைய அச்சங்களை எல்லாம் அகற்றி நமக்கான ஆறுதலை கொடுப்பவர் அவர் ஒருவர் மட்டும்தான். எனவேதான் பிரியமானவர்களே, இன்று நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய இறை சந்திப்பு கடவுளுக்கு ஏற்றவையா? இன்று என் வாழ்வில் இறை சந்திப்பு நிகழுகிறதா? என் வாழ்வில் அது நிகழுகிறது என்று சொன்னால் அச்சம் அகற்றி ஆண்டவரை தேடுகிற அன்புள்ளங்களாக நாம் இருப்போம் என்பதை இன்று நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே சிந்தித்து பார்ப்போம். ஏசாயா புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கை கொண்டோன் பதற்றம் அடையான். இறை சந்திப்புக்கான அடிப்படையே இறை நம்பிக்கை தான். நான் நம்பிக்கையோடு வர வேண்டும். மத்தேயு நற்செய்தி 18:20 நாம் பார்ப்பது போல நாம் கேட்பது எல்லாவற்றையும் கொடுக்க கடவுள் இருக்கின்றார். நாம் கேட்கின்ற எல்லாவற்றையும் செய்ய கடவுள் இருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், மூழ்கி விடாமல் முழுமையான நம்பிக்கையோடு நாம் வர வேண்டும். அப்படி வந்தோம் என்றால் நம்முடைய இறை சந்திப்பு என்பது இறை அருளால், இறை மன்னிப்பால், இறை இரக்கத்தால், இறை உடனிருப்பால், இறை ஆசிரால் என்றும் நிறைவு பெறுகிறது. அது நிறைவான தன்மையிலே என்றும் ததும்பி வழுகிறது. எனவே அத்தகைய அருளுக்காக இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். கடவுள் மீது நம்பிக்கை கொள்வோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று முழுமையாக நம்புவோம். கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று நம்புவோம். மூழ்கினாலும் தடுமாறினாலும் தரைமட்டம் தாழ்ந்தாலும் எப்படிப்பட்ட சூழலில் நான் இருந்தாலும் என் இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார். பாடலெல்லாம் பாடுகிறோமே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. எப்பொழுதுமே பாட்டு பாடுவதால் மட்டுமல்ல, அந்த படைத்தவனோடு இருப்பதில் அடங்கி இருக்கிறது நமது கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு. சிந்திப்போம். தொடர்ந்து இந்த திருப்பலியில் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். இறைவன் என்றும் நம்மை வழிநடத்தட்டும். ஆமேன். அனைவரும் இணைந்து நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது துரு அவையின் காணிக்கைகளும் மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம்மன்பார்ந்த மகனேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறக்க திருவிழமானார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு வெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை இவ்வுலகுக்கு வெளிப்படுத்த தம்மையே முதற் வழியாய் ஒப்பு கொடுத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியின் புகழ்ச்சியை அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் உமது புகழ் பாற்றினைத்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னேற்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்பிக்கையோடு நாளும் பயணிக்க இருகரம் விரைத்து இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராம் உமது துரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். நாம் நிலை தடுமாறும் போதும் எதிர்காற்றல் அலைக்கழிக்கப்படும் பொழுதும் எனக்கு என்ன நேருமோ என நான் அச்சத்தில் உழலும் போதும் எனக்கான நம்பிக்கையானவர் இதோ இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றுக்கு செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது வழியில் உறுதிப்படுத்தி எந்நாளும் உமக்கு உகந்தவர்களாக வாழ செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம்பிக்கையில் நிலைத்தவர்களாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.